அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கான விவரங்களில் நாம் நுழைகின்றோம். அறிவியல் நோக்கில் நாம் பெரும்பாலும் பிக்பேங் கோட்பாட்டையே சொல்கிறோம். அது உண்மையெனும் ஹக்கின் ஒரு வடிவமே ஆகும். அல்லாஹ் தாலா முதலில் உருவாக்கிய ஒரு பொருளிலிருந்தே இது தோன்றியது. அந்த ஆரம்ப படைப்புகளிலேயே ஷம்ஸ் எனும் சூரியனும் இருந்தது. சூரியன் ஆரம்பத்தில் மிகப்பெரிய தீக்கோளாக இருந்தது. மிகுந்த வெப்பம் கொண்ட ஒரு ஜொலிக்கும் கோலம். அல்லாஹ் அதற்கு பணியிட்டு அது குளிரத் தொடங்கு என்று கட்டளையிட்டார். அப்படி வெப்பமுள்ள ஒரு கோலம் குளிர்ந்த போது அதன் மேற்பரப்பில் சாம்பல் போன்ற பொருள் உருவாகும். ஒருவர் புகைப்பிடிக்கும் போது எரிந்த பகுதி சாம்பலாக மாறும் போலவே அது தனது தீயை இழக்கும். அந்த சாம்பலை தொட்டு பார்த்தால் உள்ளே இன்னும் சிவப்பாக ஜொலிக்கும் பகுதியை காணலாம். அதே போல அந்த தீக்கோளின் மீது அல்லாஹ்வின் கட்டளை வந்தது, குளிர் என. குளிர்வதற்கான செயல் வெளிப்புறத்திலிருந்து ஆரம்பமானது. அந்த வெளிப்புறம் சாம்பல் போன்று வெண்மையாக தூளாக மாறின. உள்பகுதி இன்னும் தீ பெற்றும் ஒளி வீட்டும் இருந்தது. அல்லாஹ்வின் கட்டளையினால் அந்த குளிர்ந்த பகுதிகள் ஒரு பொருளை அடித்த போது சிதறும் துண்டுகள் போல சிதறின. இந்த துண்டுகள் பிரபஞ்சத்தின் பல பகுதிகளுக்கு பறந்தன. பிக்பேங் கோட்பாட்டின்படி அவைகள் வெளியேற்றம் அடைந்தவாறு தொடர்ந்து விரிவடைந்து கொண்டு இருந்தன. இந்த சிதறிய துண்டுகள் பூமி, சந்திரன், கிரகங்கள், புவிக்கோள்கள், விண்கல் மற்றும் நட்சத்திரங்களாக அமைந்தன. ஒருமுறை அவை தன் வட்டப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் அவைகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட ரூ எனும் ஆன்மாவை அனுப்பினார். இந்த ரூஹே ஜமாத்தி எனப்படுகிறது. இது கனிம ரூ. இது கற்கள் மற்றும் கனிமங்களில் உள்ள ஆன்மீக சாரமே ஆகும். இந்த பனித்துகள்களை ஒன்று சேர்த்து உறுதியாக அமைப்பதற்கான சக்தியாகும். அந்த சிதறிய துண்டுகள் ஆரம்பத்தில் நீராவி அல்லது வாயுக்களம் போல இருந்தன. வெறுமனே துகள்களாக இல்லாமல் கற்களாக மாற துகள்கள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம். இந்த இணைப்பு சக்தி ரூஹே ஜமாத்தியிலிருந்து வந்தது. திடமாக மாறிய பின் இவை தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதாக மாற்றப்பட்டன. அதன் பின் அல்லாஹ் மற்றொரு ரூ அனுப்பினார், ரூஹே நபாத்தி, தாவர ரூ. இந்த ரூ மூலம் தாவரங்கள் முளைத்து வளரத் தொடங்கின. அல்லாஹ்வின் சித்தத்தினால் பல வகையான தாவரங்களும் மரங்களும் வளமாக வளரத் தொடங்கின. பின்பு அல்லாஹ் மூன்றாவது ரூ அனுப்பினார், ரூஹே ஹைவானி, மிருகங்களுக்கான ரூ. இது உயிரினங்களிலும் மிருகங்களிலும் இருக்கும் ஆன்மா. ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்ப ஜிசம் என்னும் உடல் வடிவம் வழங்கப்பட்டது. இவ்வாறு மிருகங்களும் மற்ற உயிரினங்களும் தோன்றின. பூமி வாழ்விற்கு முற்றிலும் தயாரான நிலையில் மாறியது. மற்ற கிரகங்களும் உயிர் வாழ்வதற்கு தகுந்ததாக மாற்றப்பட்டன. உயிர்கள் பூமியில் மட்டும் இல்லாமல் பிற கிரகங்களிலும் இருந்தன. செவ்வாய் கிரகம், சூரியன் மற்றும் மற்ற 7 கிரகங்களில் ஒரு காலத்தில் உயிர்கள் இருந்தன. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி விரிவாக பிறகு பேசுவோம். முன்னதாக கூறியது போல அல்லாஹ் அனைத்து ஆத்மா எனும் அர்வாக்களையும் படைத்தான். அவர் அந்த அர்வாக்களை அனைத்தையும் தன்முன் கொண்டு வந்தார். அல்லாஹ் அவர்களிடம் கேட்டார், நான் உங்கள் ரப் அல்லவா? அலஸ்து பி ரப்பிக்கும். அனைவரும் ஆம் என்று பதிலளித்து சுஜூத், குனிந்து வணங்க செய்தார்கள். மனிதர்களுடன் அனைத்து பிற உயிர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தன. இது அழகாக சூரா அர்-ரஹ்மானில் பிரதிபலிக்கப்படுகிறது. வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நட்சத்திரங்களும் மரங்களும் சுஜூத் செய்கின்றன. அல் குர்ஆன் 55:6. இதன் பின் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த துன்யா என்னும் உலக வாழ்க்கையின் ஒரு மாதிரியை காட்டினார். அப்போது அல்லாஹ் தாலா அங்கு கூட்டமாக இருந்த ஆன்மாக்களுக்கு உத்தரவிட்டார், இந்த துனியாவை உங்களுக்காக வைத்துள்ளேன். இதில் ஆர்வம் கொண்டவர்கள் முன்னே சென்று அதை தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ் துனியாவை முன்வைத்து அதை விரும்பிய அர்வாக்களை முன்னேற அழைத்தார். இந்த தெய்வீக அழைப்பை கேட்ட பின் ஒரு குழு அர்வாக்கள் முன்னே வந்து அதை தேர்ந்தெடுத்தன. பின்பு அல்லாஹ் மலக்குகளை அழைத்து கூறினார், லோஹே மேஃபூஸ் எனும் நிரந்தர பதிவாகிய தீர்மான புத்தகத்தில் இவர்கள் நரகவாசிகள் என எழுதுங்கள். அவர்கள் நரகத்திற்கு தீர்மானிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களின் பெயர்களை பதிவு செய்யுங்கள். அந்த தேர்வின் அடிப்படையில் மலக்குகள் அவர்களின் பெயர்களை நரக பதிவில் எழுதினார்கள். பிறகு
இந்த ஆன்மாக்களை அல்லாஹ் ஜபரூத் என்னும் தெய்வீக ஆளுமையின் உலகத்தில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் வைத்தார். இதன் பின்பு அல்லாஹ் மலக்குகளுக்கு ஜன்னத் என்னும் சொர்க்கத்தின் ஒரு மாதிரியை காட்டினார். அதன் அழகு மற்றும் சிறப்புகளை விளக்கினார். பிறகு அவர் கூறினார், இந்த சொர்க்கத்தை விரும்பும் ஆன்மாக்கள் முன்னே வந்து இதை தேர்ந்தெடுக்கட்டும். மீண்டும் சில ஆன்மாக்கள் முன்னே வந்து சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்தன. பின் அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு ஆணையிட்டார், சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்த அனைவரின் பெயர்களையும் விதி நூலில் எழுதி வையுங்கள். அவர்கள்தான் அதில் வாழப்போகின்றவர்கள் என்பதை குறிப்பாக எழுதுங்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டவர்களாக பெயர்கள் பதியப்பட்டன. ஆனால் ஒரு குழு ஆன்மாக்கள் எதையும் தேர்ந்தெடுக்காமல் தயங்கின. இந்த தயக்கத்தை கண்டு குறுகிய நேரம்தான் இருக்கின்றது என்பதால் அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினார், இந்த தயங்கும் ஆன்மாக்களை பூமிக்கு அனுப்புங்கள். அவர்கள் வாழ்க்கையின் தேர்வுகளை பொறுத்து அவர்களின் முடிவுகளை பின்னர் எழுதுங்கள். இதனாலே தீர்மானிக்கப்பட்டது, அந்த ஆன்மாக்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டன மற்றும் அவர்கள் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்கின்றனோ அதன்படி முடிவு பின்னர் எழுதப்படும். இந்த குழுவில் சில தூய்மையான ஆன்மாக்கள் இருந்தன. அவர்கள் தங்களது பார்வையை அல்லாஹ்வின் மீது மட்டுமே வைத்திருந்தனர், வேறு எதையும் விரும்பவில்லை. அல்லாஹ் அந்த ஆன்மாக்களையும் பூமிக்கு அனுப்பினார். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே விரும்பியதால் இந்த உலகிலும் அவர்கள் உலக விஷயங்களிலும் ஈடுபடவில்லை. அவர்களுக்கு பூமியில் வாழ்வது கடினமானதாக இருந்தது. ஏனெனில் அல்லாஹ் அவர்களை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தார். மேலும் உலக விஷயங்களில் அவர்கள் அமைதியடைய முடியவில்லை. அதனால் அந்த ஆன்மாக்கள் துனியாவை விட்டுவிட்டு ரூஹானியத் எனும் துறவரத்தையும் அல்லாஹ்வை நம்பும் தவக்குலையும் எடுத்துக்கொண்டன. அவர்கள் காடுகளில், பாலைவனங்களில், தவிர்க்கப்பட்ட இடங்களில் சென்று அல்லாஹ்வை சந்திப்பதற்கான முயற்சி எனும் முஜாஹதாவில் ஈடுபட்டனர். அதன் பின்பு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் உயிரினங்களை உருவாக்கினார். இந்த ஆன்மாக்களுக்காக அவர் 18,000 வகையான உயிரினங்களை படைத்தார். 6,000 நிலத்தில் பர்சக், 6,000 கடலில் மற்றும் 6,000 ஆகாயத்தில். நிலத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கடலில் மற்றும் ஆகாயத்தில் அதற்கேற்ப ஒரு வகை உயிரினம் இருக்கிறது. உதாரணத்திற்கு, நிலத்தில் குதிரை இருந்தால் கடலில் சீ ஹார்ஸ் மற்றும் ஆகாயத்தில் ஏர் ஹார்ஸ் போன்றவை உள்ளன. இவ்வாறு இந்த உலகில் மொத்தம் 18,000 வகையான உயிரினங்கள் உள்ளன. இவைகளை உருவாக்கிய பின் அல்லாஹ் 7 வகையான ஜன்னத் எனும் சொர்க்கங்களை மற்றும் 7 வகையான ஜஹன்னம் எனும் நரகங்களை உருவாக்கினார். அந்த 7 சொர்க்கங்களின் பெயர்கள் இவை: ஹுல்த், தாருஸ்ஸலாம், தார் உல் கரார், ஏதன், அல்மாவா, நயீம் மற்றும் ஃபிர்தோஸ். கீழிலிருந்து மேல் வரிசையில் குல்தில் ஆரம்பித்து மேலே ஃபிர்தோஸ் வரை செல்கிறது. அதேபோல் 7 நரகங்களின் பெயர்கள் இவை: சக்கர், சயீர், நுத்தா, ஹுதமா, ஜஹீம், ஜஹன்னம் மற்றும் ஹாவியா. இவை அரபி பெயர்கள் அல்ல, இவை சூரியானி மொழியிலிருந்து வந்தவை. உண்மையில் அல்லாஹ் மலக்குகளிடம் பேசிய மொழி சூரியானி மொழி ஆகும். பல சூஃபிகள் மற்றும் பண்டிதர்கள் இதை பற்றி அறியாது இருக்கின்றார்கள். ஏனெனில் பாரம்பரிய பாணியில் அரபிதான் அல்லாவின் மொழி என்று கூறப்படுகிறது. ஆனால் அஸ்லுல் ஹக்கீகா என்னும் மூலமான உண்மை சூரியானி மொழிதான். இது ஷேக் அப்துல் அசீஸ் தபத்தூர் அல்முத்து அல்லாஹ் மற்றும் அவரது மாணவர் லமாதி அவர்களின் நூல்களில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாவின் முக்கிய வழிமார்கள், அல்லாவின் நண்பர்கள் பலர் சூரியானி மொழியில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள். ஏனெனில் அந்த மொழி மலக்குகளுடனும் தெய்வீக நாபங்களுடனும் நேரடி தொடர்புக்கான மொழியாக இருந்தது. பல குர்ஆன் சொற்கள் அரபியில் இருப்பினும் அவற்றின் ஆழமான அர்த்தங்கள் சூரியானியிலிருந்து வருகின்றன. அரபி என்பது அதன் ஓடு, சூரியானி அதன் விதை. பண்டிதர்கள் மற்றும் முல்லாக்கள் பெரும்பாலும் ஓட்டையே புரிந்து கொள்கின்றார்கள். இதனால் தவறான விளக்கங்கள் உருவாகின்றன. இதனால்தான் 73 பிரிவுகள் தோன்றின. குர்ஆனை படிப்போர் அனைவரும் உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொண்டிருந்தால் அனைவரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள். ஆனால் 73 பிரிவுகளில் இருப்பு, மொழிபெயர்ப்பு,
அல்லது மொழி வழி புரிதல் குறையால் ஏற்பட்ட பிளவுகளை வெளிப்படுத்துகிறது. எனவே குர்ஆனை உண்மையாக புரிந்து கொள்வதற்காக சில ஆழமான மூலக்கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அது சாதாரண அறிவு உடையவர்களுக்கே எளிதில் புரிகின்றது என நினைக்க கூடாது. நம்முடைய குறிக்கோள் அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்பதையே தேடுவதுதான். நம்முடைய தர்க்கம் அல்லது பண்டிதர்கள் சொல்வது அல்ல. அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கும் ஒருவருக்கு பிரதானமானது அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்பதை கண்டுபிடிப்பது. அதுவே குர்ஆனின் தெய்வீக அர்த்தம். இல்லையெனில் இதயம் ஒருபோதும் உண்மையில் அல்லாஹ்வை நோக்கி வளைவது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதத்தை நாளை தொடர்வோம்.